நேற்றைக்கு 19/12/2025 அன்று மாலை வாக்காளர் பட்டியல் வரைவு, திருத்தப்பட்ட வரைவு வெளியிடப்பட்டு விட்டது. எளிமையா ஒரு லிங்கை கொடுத்தா இதுல போய் செக் பண்ணுங்க, உங்களுடைய இபிஐசி நம்பரை உள்ளீடு செய்து ஒரு கேப்சாவை போட்டீங்கன்னா இருக்கியா இல்லையான்னு தெரிஞ்சிடும்னு வச்சா பரவாயில்ல. ஆனால் அதுவும் கிடைச்சா பழசா புதுசான்னு அதுல பல பேத்துக்கு கிடைக்குது, பல பேத்துக்கு சர்வர் எரர்னு வந்துருது. கிடைப்பவர்களுக்கும் இது பழைய வாக்காளர் பட்டியல் வரைவா, அதாவது இந்த எஸ்ஐஆருக்கு முன்பும் இது மாதிரியான இதே வெப்சைட்ல போய் இதே போல இபிஐசி நம்பரை உள்ளீடு செய்தால் உங்களுடைய பாகம் எண் வரிசை எண்ணில் உங்க பேர் இருந்துச்சு, அதே தான் இன்னும் வருதா, திருத்தப்பட்ட எஸ்ஐஆர்ல நம்ம மாறி இருக்கா பாகம் மாறி இருக்கா அப்படின்னு நமக்கு தெரியல. அதுக்கான எந்த குறிப்பும் அந்த லிங்க்ல இல்ல. குன்சா நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, நமக்கு எஸ்ஐஆருக்கு முன்பு, இந்த 2025 எஸ்ஐஆருக்கு முன்பே நம்மளுடைய பாகம் என்னும் வரிசை என்னும் தெரிந்திருந்தால் அது இப்ப போடுறப்ப மாறி இருக்குன்னா ஓகே, அப்டேட் பண்ணிருக்காங்க, பூத் முன்பு இருந்ததை விட எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க, அதனால பூத் எண்ணும் வரிசை எண்ணும் மாறுது. அப்ப மாறி இருக்கக்கூடிய புதிய வரைவில் நம்முடைய பேர் இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அது சொல்றது இல்ல, அந்த வெப்சைட் மெயின் வெப்சைட் அப்படி சொல்றது இல்ல, நாமளா புரிஞ்சுக்கலாம். இது போக 2-3 லிங்க் நியூஸ் சேனல்கள் கொடுக்குது, தேர்தல் ஆணையம் கொடுக்குது, அதெல்லாம் செக் பண்ணி பார்த்தா வேலை செய்ய மாட்டேங்குது. மேக்ஸிமம் நேற்று நைட்டு 1 மணி வரைக்கும் எல்லாம் செக் பண்ணிட்டு சமூக வலைதளங்கள்ல பேசிட்டு இருந்தாங்க, சர்வர் எரர் தான் வருது, ஹெவி டிராபிக் அப்படின்னு. அப்புறம் நேரமும் உங்களுக்கு டேட்டாவும் நிறைய இருந்தா, வெட்டியா இருந்தா இன்னொரு வேலை ஒன்று பண்ணலாம். அதாவது ஒவ்வொரு தொகுதியுடைய மொத்த வரைவு வாக்காளர் பட்டியலையும் தேர்தல் ஆணையம் அப்லோட் பண்ணியிருக்கு, அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒரு தொகுதிக்கு உதாரணமா டி நகர் தொகுதி எடுத்துக்கிட்டீங்கன்னா 251 பாகம், ஒரு பாகத்துக்கு ஒரு பிடிஎஃப் ஃபைல் என 251 பிடிஎஃப் ஃபைல், ஒரு பாகத்துக்கு 500 இருந்து 1000 ஓட்டு என அத்தனை விவரங்களும் அந்த பிடிஎஃப் குள்ள இருக்கு. அப்போ 251 ஃபைலை சேர்த்து ஒரே ஜிப் ஃபைலாக கிட்டத்தட்ட 2 GB வர மாதிரி அப்லோட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த 2 GB ஃபைலையும் நீங்க டவுன்லோட் பண்ணி உங்களுடைய பாகம் எதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, உங்களுக்கு 31வது பாகத்துல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதுல போய் அந்த வரிசை எண்ணில் செக் பண்ணீங்கன்னா உங்களுடைய பேர், உங்க குடும்பத்தினுடைய பேர், உங்க பக்கத்து வீடு, அக்கம் பக்கம் வரிசையா வரும். இப்படி கண்டுபிடிப்பது ஒன்றுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி. இது மேல மிகுந்த ஆர்வம் இருப்பவர்கள் இதைத்தான் இப்ப சமூக வலைதளங்கள்ல பண்ணிட்டு இருக்காங்கன்னு வைங்களேன். ஏன்னா இந்த லிஸ்ட்ல தான் ஒட்டுமொத்தமா தொகுதி முழுக்க போட்டிருக்கக்கூடிய லிஸ்ட்ல மட்டும்தான் கீழே போட்டிருக்காங்க 19/12/2025 வெளியிடப்பட்டது அப்படின்னு. வேற எங்கேயுமே இது புதிய வரைவு வாக்காளர் திருத்த பட்டியல் அப்படிங்கிற செய்தி இல்லை. ஓகே, இது வந்த உடனே நேற்றைக்கு மாலையே எடப்பாடி பழனிசாமி இதில் என்ன நடந்திருக்கிறது, எத்தனை பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள், ஏன்னா ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு முழுக்க இதை பார்க்கும்போது முன்பு இருந்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 6,41,00,000 சொச்சம். இப்போது எஸ்ஐஆரில் நீக்கப்பட்ட பிறகு 5,43,00,000 சொச்சம். இதில் நீக்கப்பட்டவர்கள் கிட்டத்தட்ட 1 கோடி 97,37,832. சரியா சொல்லணும்னா இது ஒட்டுமொத்த வாக்காளர்களில், தமிழ்நாட்டு வாக்காளர்களில் 15.18%. பெரிய நம்பர், 10ல் ஒருவருக்கும் அதிகம். இதுல இரட்டை பதிவு டபுள் என்ட்ரி இருக்குன்னு சொல்லி கிட்டத்தட்ட 3,40,000 பேரை நீக்கி இருக்கிறார்கள். அது நியாயமான நடவடிக்கை, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்ப நீங்க எஸ்ஐஆர் மாதிரியான இடையீட்டு திருத்த வேலைகளை செய்தாலும் டபுள் என்ட்ரியை நீங்க நீக்கிடலாம். உயிரிழந்தவர்கள் ஒரு வருடத்தில் எத்தனை பேர் பிறக்கிறார்கள் இறக்கிறார்கள்ங்கிற தரவுகள்லாம் அரசாங்கத்திடம் உண்டு. இந்த ரேஷியோவின் அடிப்படையில் பார்த்தால் 26,94,000 பேர் இறந்திருப்பதாக நீக்கி இருக்கிறார்கள். இதுலயும் எந்த பிரச்சனையும் இல்லை. இடமாற்றம் அல்லது கண்டறிய முடியாதவர்கள் அப்படிங்கிற தலைப்பில் கிட்டத்தட்ட 66,44,000 பேரை இதில் நீக்கி இருக்கிறார். இந்த 1,97,00,000 பேரில் 66,00,000க்கும் மேற்பட்டவர்கள் கண்டறிய முடியவில்லை அப்படின்னு நீக்கி இருக்கிறார்கள் என்றால் இதுலதான் சிக்கல் இருக்கு, டவுட்டே வருது. இப்போ சமூக வலைதளங்கள்ல என் குடும்பத்தில் 2 பேர் விட்டு போயிருச்சு, 1 விட்டு போயிருச்சு, ஊடகவியலாளர்கள் முதற்கொண்டு சொல்றாங்க எல்லா ஆவணங்கள்ல இருந்து என் பேரு விட்டு போயிருச்சுன்னு. இப்படி விட்டு போனவர்களை எல்லாம் எந்த கணக்கில் சேர்த்திருக்கிறார்கள்? செத்து போயிட்டாங்கன்னு சேர்த்துட்டாங்களா, அல்லது இந்த இடமாற்றம் அல்லது கண்டறிய முடியாதவர்கள் என்கிற இடத்தில் சேர்த்திருக்கிறார்களா? மோஸ்ட்லி இந்த இடமாற்றம் அல்லது கண்டறிய முடியாதவர்கள் தான் சேர்த்திருக்கணும். ஏன்னா அதுதான் 66 லட்சத்துக்கும் மேல வருது.
இதே மாதிரி பீகார்ல முதல்ல வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்டார். அதுக்கப்புறம் கோர்ட்டு கேஸ்ன்னு ஆன பிறகு 25 லட்சம் பேரை மீண்டும் வந்து தவறுதலாக நாங்கள் நீக்கிவிட்டோம், மீண்டும் சேர்த்துக் கொள்கிறோம்னு சேர்த்துக்கிட்டாங்க. இதுலயும் எத்தனையோ பேர் விட்டு போயிருக்கலாம். ஆனா அதற்குள் தேர்தல் வந்துருச்சு, அவங்க தேர்தலுக்குள்ள போயிட்டாங்கன்னு வைங்க. எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டில் இந்த எஸ்ஐஆர் பட்டியல் வெளிவந்த உடனே அறிக்கை விட்டு விட்டார். 66 லட்சம் பேரும் நீக்கப்பட்டது அத்தனையும் போலி வாக்காளர்கள் தான் அப்படின்னு அவர் வந்து கட்டியங்கூர்றார். எல்லாம் தெரிஞ்சவர். பீகார்ல இதே பிரச்சனை நடக்குது. அதுக்கப்புறம் கோர்ட்டு பிரச்சனைன்னு ஆன பிறகு 25 லட்சம் பேரை தேர்தல் ஆணையம் மீள உள்ள சேர்த்துக் கொள்ளுது. 66 லட்சம் பேர்த்தை இடமாற்றம் கண்டறிய முடியாதவர்கள்னு நேற்றைக்கு நீக்கி இருக்கிறார்கள். இவர் வந்து அன்பிற்கினிய தமிழக வாக்காளர் பெருமக்களுக்கு வணக்கம் அப்படின்னு தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் கணக்கீட்டு பணிகள் முடிவிட்டு தற்போது வரைவு வாக்காளர் பட்டியல் தேர்தல் ஆணையத்தால் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் 90 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குகள் நீக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வருகின்றன. இவற்றில் பெரும்பாலான போலி வாக்குகள் நீக்கப்பட்டுள்ளது. அதிமுக ஆரம்பம் முதலே எதற்கு இந்த எஸ்ஐஆர் தேவை என்ற காரணத்தை மெய்ப்பிக்கும் வகையில் இது நடந்துள்ளது. முழுமையா சரண்டர் ஆயிட்டாப்லங்க. தெரியும். எந்த போலி வாக்குகளை வைத்து மக்களாட்சி விழுமியங்களை வளைத்து ஆட்சியை பிடிக்க திமுக பிடித்ததோன்னு சொல்லல, நினைத்ததோ அந்த கனவு மண்ணோடு மண்ணாக போன ஆத்திரத்தில் பதற்றத்தில் பல்வேறு புலம்பல் நாடகங்களை அரங்கேற்ற தயாராகி வருகிறது. ஏன்னா இந்த எஸ்ஐஆருக்கு முன்பு இதே வாக்காளர்களை வைத்துதான் கடந்த 20 ஆண்டுகளாக தேர்தல் நடந்து வருகிறது. அதுல 2021 தான் திமுக சட்டமன்ற தேர்தலை ஜெயிச்சு ஆட்சி பிடிச்சிருக்கு. அதற்கு முன்பு 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில் இருக்கிறது. இதே வாக்காளர் பட்டியல், இதே வாக்காளர்களை வைத்துத்தான் அவர்கள் வென்று வந்தார்கள். வெட்கமே இல்லாமல் திமுக இந்த தேர்தலில் இந்த போலி வாக்காளர்களை வைத்து வெல்ல திட்டம் போட்டு இருக்கிறதுன்னு பேசுகிறார்னா எவ்வளவு பெரிய மடசாம்பிராணியாக அவர் இருக்கணும். வரைவு வாக்காளர் பட்டியலில் தங்களுடைய பெயர் விடுபட்டு இருந்தால் பதட்டப்பட வேண்டாம், என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்கிற மாதிரி புதிய வாக்காளராக தங்களை இணைத்துக் கொள்ள, அதாவது உயிரோடு இருக்கிற எல்லா ஆவணங்களும் வைத்திருக்கக்கூடிய உங்களை சட்டவிரோதமாக தேர்தல் ஆணையம் நீக்கி விட்டுருமா. உங்களை நீங்க புதிதாக இணைத்துக் கொள்வதற்கு படிவம் 6 நிரப்பி குறிப்பிட்ட அடையாள அட்டைகளில் ஒன்றோடு சமர்ப்பித்தால் தங்களின் பெயர் நிச்சயமாக இணைக்கப்படும். இதை நீ என்னையா சொல்றது? அவன் இந்த வெப்சைட்லயே போட்டு வச்சிருக்கானே. இதற்கு உங்களுக்கு நம்முடைய கழகத்துடைய BLA 2 பாக முகவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் அப்படின்னு முழுமையாக இதில் எந்த குளறுபடியுமே இல்லை என்று பாஜகவே இன்னும் அவங்களே செக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்மளுக்கு வாக்கு ஏதாவது போயிருச்சா இல்லையான்னு தெரியல. எடப்பாடி பழனிசாமி ஊருக்கு முன்னாடி வந்து போலி வாக்காளர்கள் தான் 66 லட்சம் பேர் சொல்லிட்டார். முதல் முறையா 2024 ஆண்டு பூத் அடிப்படையில 68,000 பூத்துகளுக்கு ஆட்களை போட்டு குழுவை போட்டு நியமிச்செல்லாம் பண்ணிட்டு இருக்குல்ல. முதல் முறை அதிமுக ஆரம்பிக்கப்பட்டதுக்கு பிறகு முதல் முறையா இந்த முறை தான் கிட்டத்தட்ட 20 விழுக்காடு இடங்களுக்கு வந்து பூத் ஏஜென்ட் போடல. இவர் சொல்றாருல BLA 2ன்னு சொல்றாருல, 20% தொகுதிகளுக்கு போடல. கிட்டத்தட்ட 12,000 பூத்துகளுக்கு அவர் ஆட்கள் போடாம தான் இருக்காரு. அப்ப அந்த நிலைமையில அதிமுக இருக்குது. அதை அவர் வந்து பேசணும். எடப்பாடி பழனிசாமி இந்த 1 கோடி பேரில் 26 லட்சம் பேர் வந்து இறந்து போயிருக்கிறார்கள்னா அவர்களை தவிர மீதி இருக்கக்கூடிய 66 பிளஸ் 4 லட்சம் கிட்டத்தட்ட 70 லட்சம் பேரை போலி வாக்காளர்கள், அவர்களுக்கு வாக்குரிமையை தேர்தல் ஆணையம் பறித்தது சரி அப்படின்னு அவர் சொல்லிட்டாருங்க. அதுக்கப்புறம் சொல்றாரு, உங்களுக்கு வந்து நீங்க நீக்கப்பட்டதுன்னா நீங்க வாங்க, அதான் சரியாயிருச்சு, சூப்பரா பண்ணிட்டாங்களே, எஸ்ஐஆருடைய நோக்கம் நிறைவேறிடுச்சு, திமுகவுடைய சதி திட்டங்களை தேர்தல் ஆணையம் முறியடிச்சிருச்சு. அப்புறம் என்ன BLA 2 வச்சு இன்னும் பல பேர்த்த சேர்த்த வைக்கிற, திரும்ப ஆவணத்தை வச்சு சேர்க்கணும்னு கூப்பிடுறீங்க. அப்ப யார கூப்பிடுற நீ? யாரை முட்டாளா நீக்கப்பட்ட போலி வாக்காளர் திரும்ப கூப்பிடுறியா? ஏதாவது ஒண்ணு ஒரு பக்கம் இல்ல. எஸ்ஐஆர் முறைகேடாக நடந்து பல பேருக்கு நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லு. இல்ல நீக்கப்பட்ட 70 லட்சம் பேரும் போலி வாக்காளர்கள், திமுகவுடைய சதின்னு சொல்லி அதை பாஜக நீக்கிருச்சுன்னு மோடிக்கு ஜே போடு. ரெண்டும் இல்லாம எல்லாம் பிஜேபி சூப்பரா பண்ணிருச்சு, எஸ்ஐஆர் தேர்தல் ஆணையம் சூப்பரா பண்ணிருச்சு, யாருக்காச்சும் விட்டு போச்சுன்னா வாங்க நான் ஹெல்ப் பண்றேன்னு கூப்பிடுறேன்னா டபுள் என்ட்ரி டெட் என்ற வகையில் இந்த 30 லட்சம் பேர் தவிர்த்து ஆப்சென்ட் ஷிஃப்டட்ங்கிற வகையில சேர்த்திருக்கக்கூடிய இந்த 70 லட்சம் பேருடைய வாக்குகள் ADMK பிஜேபியுடைய கூட்டு சதியால் நீக்கப்பட்டிருக்கிறதுங்கிறதா இதுல பேசப்பட வேண்டிய விஷயம். அதனாலதான் ஊருக்கு முன்னாடி நேற்றைக்கே வந்து இதற்கு ஆதரவு தெரிவித்து தன்னுடைய விசுவாசத்தை எடப்பாடி பழனிசாமி காட்டியிருக்கார். இடம்பெயர்ந்தவர்களை எல்லாம் போலி வாக்காளர்கள் என்பது எப்பேற்பட்ட தமிழ்நாட்டு வாக்காளர்களுக்கு செய்யக்கூடிய துரோகம். நடந்திருப்பது என்னங்கிறத முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும். ஏன்னா சென்னையில் நீக்கப்பட்ட இந்த மதன் கௌரி மாதிரியான ஆட்கள்லாம் சென்னை
முதலமைச்சர் தொகுதியிலையும் துணை முதலமைச்சர் தொகுதியிலையும் தான் மிக அதிக அளவுல நீக்கப்பட்டிருக்காங்க. முதலமைச்சர் தொகுதியிலையும் துணை முதலமைச்சர் தொகுதியிலையும் மட்டும் இல்ல, அதிமுக எம்எல்ஏக்கள் ஜெயித்த சென்னையில் இருக்கக்கூடிய தொகுதிகளிலையும் மிக அதிக அளவுல நீக்கப்பட்டிருக்காங்க. இங்க என்ன சொல்றாங்கன்னா, திமுக 2021 தேர்தலில் வந்து போலி வாக்காளர்களை வைத்து தான் ஜெயிச்சிருக்கு அப்படின்னா, இதே வாக்காளர்கள் தானே அதுக்கு முன்னாடி 10 வருஷம் இருந்தாங்க. அப்பெல்லாம் எப்படி அதிமுக ஜெயிச்சது? செம்பரப்பாக்கத்தை திறந்து விட்டுட்டு போய் ஜெயலலிதாவால அதே வாக்காளர்களை வைத்து எப்படி ஜெயிக்க முடிஞ்சது? அப்படிலாம் ரைட்டு. அவ்வளவு தூரம் இருந்துச்சுன்னா திமுக இதுக்கு வந்து குறைவான எண்ணிக்கையில ஜெயிக்குதுனால 200 சீட்டுக்கு மேல ஜெயிச்சிருக்கணும். சென்னையில் நீக்கப்பட்ட சதவீதம் மிக அதிகமாகவும் இதர மாவட்டங்களில் ஒப்பீட்டளவிலும் குறைவாக இருக்கிறது என்றால் காரணம், சென்னையில் சொந்த ஊரிலும் இரட்டை பதிவு இருப்பவருடைய எண்ணிக்கை அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு. இந்த இரட்டை பதிவு இருப்பதற்கான காரணம், தேர்தல் ஆணையம் தசாப்தங்களாக ஒழுங்காக வேலை செய்யாததால இந்த இரட்டை பதிவே இருக்கு. இதை செய்யாமல் இதுல கூடுதல் வாக்குகள் பதிவாயிருந்தா, அதாவது ஊரிலையும் நீங்க ஓட்ட போட்டு சென்னையிலையும் ஓட்டை போட்டு அது இரட்டை பதிவாகும். இரட்டை வாக்கு இருப்பதுங்கிற, டபுள் என்ட்ரி இருப்பதுங்கிறத, அந்த 2 இடத்துலயுமே ஒரு வாக்காளர் வாக்களிப்பதுங்கிறது வேற. 2 இடத்திலையுமே அவர்கள் வாக்களித்திருந்தால் இதர மாவட்டங்களில் 70% தமிழ்நாட்டில் போலாகுதுன்னா சென்னையிலும் 70% போலாகும். இன்னும் சொல்ல போனால் படித்தவர்கள் அதிகம் இருக்கக்கூடிய முழு அர்பனைஸ்டு ஏரியாவான சென்னையில் ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாட்டை விடவும் கூடுதலாக பதிவாகணும். ஆனால் கடந்த கால வரலாறு 30 வருட வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னா, சென்னையில் தான் உள்ளதில் ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாட்டில் 69-70% ஆகுதுன்னா, இங்க 55-60% தான் திட்டிட்டு இருப்பாங்க அங்க உட்காந்து. ஒரு வேலை வந்து ஓட்டு போட மாட்டாங்க. நம்மளாம் வந்து போய் வரிசையில் இருந்து வெயிலில் ஓட்டு போடுறோம், இவங்க வந்து நிக்க ஓட்டு போட மாட்டாங்க சென்னைக்காரன்னு சொல்லி. கடைசியில பார்த்தா திட்டமுறை இங்கேயும் ஒரு ஓட்ட வச்சுட்டு அங்க போய் ஓட்டு போட்டிருக்கேன். ஆக இந்த இரட்டை பதிவுகள் 2 முறை வாக்களிப்பதுங்கிறது வந்து இவிஎம் என்கிற ஒன்று வந்ததற்கு பிறகு சாத்தியம் இல்லாத ஒன்றாம. அதற்கு முன்பு கூட கள்ள ஓட்டாக உங்களுக்கு 2 பக்கமும் ஓட்டு இருந்துச்சுன்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய ஓட்டுக்கு நீங்க போட வரலைன்னா பூத்திலே யாராவது போடுவதற்கான வாய்ப்புகள் கூட இருந்துச்சு. இவிஎம் வந்ததற்கு பிறகு அதற்கும் வாய்ப்பு இல்லை. உங்களுடைய முக அடையாள அட்டை இதோட வந்து நீ ஓட்டு ஜாபிதா வந்துருச்சு, போட்டோவோட பல கட்சிகள் வந்துருச்சு. எல்லா கட்சிகளும் பூத் ஏஜென்ட்டுகளை போடுறாங்க. வர்ற வாக்காளர் போட்டோவையும் பார்த்து செக் பண்ணுவதற்கான வாய்ப்பு வந்துருச்சுங்கிற போது, உங்களுக்கு சென்னையிலும் வாக்கு இருந்து சொந்த ஊரிலும் வாக்கு இருந்தால், சென்னையில் நீங்க போட வரவில்லை என்றால் அது போடாத வாக்காகத்தான் பதிவாகுது. அதனால்தான் சென்னையை பொறுத்த வரைக்கும் வாக்குப்பதிவு சதவீதம் என்பது ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாட்டை விட கணிசமாக 10% குறைவாக பதிவாவதற்கான காரணம் இதுதான். சரி, இதே சென்னையில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் என்னுடைய தொகுதிக்கு உட்பட்ட, அவர் பார்க்கறதெல்லாம் அதிமுகவுக்கு கண்டிப்பாக வாக்களிப்பார்கள் சொல்லக்கூடிய வீடுகள், அந்த வீடுகளில் இருப்பவர்கள் வாக்குகள் பறிபோய் இருக்கின்றன. இதற்கு காரணம், தொடர்ச்சியாக அவர்கள் வீடுகளை மாறிக்கொண்டே, வாடகை வீட்டில் இருப்பவர்கள் மாறிக்கொண்டே பார்த்தணுங்கிற மக்களோட இருக்கிற ஒரு அரசியல்வாதி. எதிர்கட்சியா இருக்கட்டும், நம்ம விமர்சனம் பண்ணக்கூடிய கட்சியா, அவர் வந்து பப்ளிக்கை பாக்குறாரு. அவர் போய் பார்க்கும்போது கல நிலவரம் தெரியுது, அங்க நடந்திருக்கிறது என்னன்னு தெரியுது. அவர் ஓப்பனா பேசுறாரு. இந்த இடம்பெயர்ந்த 12,22,000 அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து தொகுதி போயிருப்பாங்க, இல்லை வெளி மாவட்டத்துக்கு போயிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து நீங்கள் வந்து எல்லாமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுக்கணும், சந்தர்ப்பங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் வந்து சொல்லியிருக்கோம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி எஸ்ஐஆர் கொண்டு வந்ததே ஏதோ பாஜக ஒரு பக்கா பிளான் பண்ணி நமக்கு கொண்டு வந்திருக்காங்க, நம்மளை எப்படியாவது ஜெயிக்க வச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதில் வந்து அவர் அறிக்கை விட்டுட்டு இருக்காரு. உண்மையாலுமே கலநலம் தெரிஞ்சவர் ஜெயக்குமார், அவரு வந்து கரெக்டா அடிப்பிடிச்சிட்டாரு. நீங்க சேப்பாக்கத்தையே ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்களேன். மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 2,37,000 சொச்சம். இப்போது 89,000 பேரை உள்ளதிலே சின்ன தொகுதிகளில் ஒண்ணு சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி, இதில் 89,000 பேரை நீக்கி இருக்கிறார்கள். ஆக 2,37,000-ல் 89,000 நீங்க நீக்கினீங்கன்னா மீதி இருப்பது 1,48,000. ஓகேவா? இதில் கடைசியாக 2021 தேர்தலில் வந்த டர்ன் அவுட், வாக்களித்தவர்களுடைய எண்ணிக்கை 1,40,000. இதனுடைய பொருள் என்ன? மொத்த பதிவான வாக்குகளில் 99% பேர் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில் கடந்த தேர்தலில் வாக்களித்து விட்டார்கள் என்று பொருளா? அப்படி எப்படி நடக்க முடியும்? இந்தியாவில் எங்கேயாவது 100%, 98% வாக்குப்பதிவு நடக்குமா? அப்போ இது கூட பரவாயில்ல. 2011-ல் 1,87,000 ஆயிருக்கு. இறந்து போனவங்க இந்த 10 வருஷத்துல கணக்கு போட்டீங்கன்னா கூட உள்ள இவர்கள் இன்றைக்கு வைத்திருக்கக்கூடிய வாக்காளர்களை தாண்டி போகுது டர்ன் அவுட். கொளத்தூர்ல இதேதான். மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 2,81,000. இப்போ நீக்கப்பட்டிருப்பது 1,00,000 பேர் நீக்கி இருக்கிறார்கள். மீதி இருப்பது 1,81,000. கடைசி தேர்தலுடைய டர்ன் அவுட் 1,73,000. இது 7,000 8,000 தான் மீதி இருக்கு. அப்ப 98% அதற்கு போலா இருக்கக்கூடிய வாய்ப்பே இல்லை. இதனுடைய பொருள், கடந்த தேர்தல்கள்ல இந்த தொகுதிகளில் 98%, 99% போலாச்சு அப்படிங்கறது அல்ல.
கடந்த தேர்தலில் வாக்களித்தவர்களிலேயே 10-20% பேருடைய வாக்குரிமை பறிபோயிருக்கிறது, நீக்கப்பட்டிருக்கிறதுங்கிறதா இதனுடைய பொருள். இவர்கள் எந்த அடிப்படையில் கழுத்து கட்டப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கறதான் அரசியல் கட்சி, யோக்கியமான கட்சி கேட்க வேண்டிய கேள்வி. ஜெயக்குமார் கேட்கக்கூடிய கேள்வி இதுதான். எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த அறிவு இல்லாமல் தான் நேற்றைக்கு அறிக்கை விட்டிருக்கார். இறந்தவர்களுடைய ரேஷியோ ரொம்ப வெளிப்படையானது, அது டேலி ஆகுது. பிரச்சனை இருக்கக்கூடிய 70 லட்சம் இடம்பெயர்ந்தவர்கள், கண்டறிய முடியாதவர்கள். திமுக இப்ப வரைக்கும் அதை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறது. யார் யாருக்கெல்லாம் வாக்குரிமை பறிபோயிருக்கிறது, அவர்களை நீக்குவதற்காக தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கக்கூடிய காரணம் என்ன? திமுக ஒன்றிய செயலாளர்லாம் காலையில அந்த ஓட்டு ஜாவிதா டவுன்லோட் பண்ணி எங்க கடையை திறந்து எங்க பிரிண்ட் எடுத்தாங்கன்னு தெரியல. நான் பல ஊர்களில் கேள்விப்படுறேன். காலையில இருந்து கிளை கிளையா போய் இந்த ஓட்டு எல்லாத்தையும் செக் பண்ணு, யார் யார் மிஸ் ஆயிருக்கோ அவ்வளவுக்கும் திரும்ப ஃபார்ம் 6 போட்டு வாங்கிடுவோம்னு சொல்லி இந்த பம்பரமா சுத்திட்டு இருக்காங்க. இவங்க தேர்தல் அதிகாரிகளை விட மற்றவர்களை விட திமுக, ஏன்னா திமுகவுக்கு இந்த தேர்தல் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை அதிகங்கிறதுக்கானதான் இந்த ஒரு இதை காட்டுது. ஏங்க லோக்கல்ல இருக்கவன் தன்னுடைய வாக்கு பதிவு வச்சுன்னா பிஎல்ஓக்கு நம்பர் கிடைச்சா போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அவன் அடிப்படையில் நேரடியா திமுகவுடைய வட்ட செயலாளர், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய திமுக பிரமுகரை தான் போன் பண்ணி கேட்கிறான். ஆமா, அதை வாங்கி கொடுக்க வேண்டிய பொறுப்பு அவருடையது. ஆனால் வெட்கங்கெட்ட சங்கி அடிமையான பழனிசாமி முதல் ஆளாக வாயை கொப்பளித்த வழியே வந்து இந்த வாழ்த்து செய்தியை போடுகிறார் என்றால், இது நான் சொல்றதை நம்ப வேண்டாங்க, செய்திகள்ல வர்றது கூட நீங்க நம்ப வேண்டாங்க. உங்களுடைய நேரடி அனுபவத்தில் 4 பேரோட விசாரிங்க. எஸ்ஐஆர்ல உங்க பேர் வந்துருச்சா? அப்ப 10ல் ஒருத்தருக்கு இது மாதிரி நான் உயிரோட தான் இருக்கேன், எனக்கு எல்லா ஆவணமும் இருக்கு, நான் வாழ்ந்து கொண்டு இருக்க அதே வீட்டுல தான் வாழ்ந்துட்டு இருக்கேன், என்னுடைய வாக்கு இப்போது இந்த புதிய வரைவில் இல்லை என்றால் 10ல் ஒருத்தன் அப்படி சொல்றான் அப்படின்னா, அப்ப தமிழ்நாடு முழுக்க இதே கணக்கில் தான் 70 லட்சம் பேருக்கு வாக்குரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது பொருள். இது நான் சொல்லி நம்ப வேணாம், செய்திகள்ல வந்து நம்ப வேணாம், திமுக தலைவர் சொல்லி எல்லாம் நம்ப வேணாம். நீங்க உங்க கூட இருக்கக்கூடிய, உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள், அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள்ட்ட கேளுங்க. 10ல் ஒருத்தர் இந்த பிரச்சனையை சொல்றாங்க. அப்போ இந்த 70 லட்சம் பேருடைய வாக்குரிமைக்கு யார் பொறுப்பு? அதுக்கு யார் பொறுப்புன்னு தேர்தல் ஆணையத்தை கேட்கலாமே தவிர, அந்த கூட்டு சேர்ந்த இதை வந்து ஆளா வாழ்த்து சொல்ற எடப்பாடி பழனிசாமி தான் உங்களுடைய வாக்கு பறிபோனதுக்கான மிக முக்கியமான காரணம் அவங்க கிட்ட எடுத்து சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. இதுல கொடுத்து விடுபட்டு போனதுன்னு ஒண்ணு இருக்கு. இந்த 60-65 லட்சம் பேர்ல வந்து கொடுத்து நான் வந்து பிஎல்ஓ போய் பார்த்து கொடுத்தேன். ஏன்னா எந்த பிஎல்ஓவும் வீடுக்குலாம் வரல. ஒரு தெருவுக்குள்ள வந்தாலும் ஒரு இடத்துல உட்காந்துக்கிறாங்க, தெருவில் சொல்லி விட்டு தான் போறாங்க. இந்த கண்டறிய முடியாதவர்கள்னு சொல்றாங்க இல்லையா, ஏன்னா இவன் வீட்டுக்கு போறங்கிறதா அர்த்தம். அதனாலதான் அந்த கண்டறிய முடியாதவர்கள். ஸோ அவன் வந்து ஒன்று கொடுத்துருக்கணும், அல்லது இவங்க போக வந்துருக்கு தெரிஞ்சிருக்காது, அசால்ட்டாக வந்துருக்கணும். இனிமேல் வந்து ஒரு பதட்டமாகும், நமக்கு ஓட்டு இதாகுது அப்படின்னு. அப்போ இது போன்ற விஷயங்களுக்குலாம் வந்து திரும்ப ரெக்டிஃபை பண்ணணும். நீங்கள் உங்களுடைய இழந்த ஓட்டை மீட்கணும்னா திங்கக்கிழமை வந்து முகாம் நடக்குது. அதுக்கு போய் நீங்கள் வந்து திரும்ப வந்து பிஎல்ஓ பிடிச்சி அவங்க ஃபார்மை ஃபில்லப் பண்ணி ஃபார்ம் 6 வாங்கி ஃபில்லப் பண்ணி திரும்ப கொடுக்கணும். இது இன்னொன்று என்னென்னா, நீங்கள் ஏற்கனவே கொடுத்துருக்கீங்க, எனக்கு வரலை அப்படின்னா அந்த பழைய காப்பி இருக்கு இல்லையா, அதை எடுத்துகிட்டு அவன்கிட்ட போகணும். பிஎல்ஓட்ட போய் தான் இதை வந்து முடிக்க முடியும். அதாவது இதை நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்கு இல்லைன்னா கூட உதவி செய்யுங்க. நேற்றைக்கு பழனிசாமிக்கு முன்பு முதல் ஆளா வந்தது வந்து பழனிசாமியோட ஸ்பீடா வந்தது தமிழிசை சவுந்தரராஜன். தமிழிசை சவுந்தரராஜன் நயினாருக்கெல்லாம் வந்து திமுக தமிழ்நாட்டில் 10 ஆண்டுகள் கழித்து ஆட்சிக்கு வந்திருக்கு, இதில் மோசடி செய்கிறதுன்னு ஒரு பேச்சுக்கு வைத்துக்கொண்டா, இதை விட சற்றே குறைவாக தான் குஜராத்ல இதே அளவு போலி வாக்காளர்கள்னு சொல்லி நீக்கியிருக்காங்க. நேத்து அதே நடந்திருக்கு. அப்போ கடந்த 10-20 வருடமாக குஜராத்தை ஆட்சி செய்து கொண்டிருப்பது யார்? கடைசியா குஜராத்ல காங்கிரஸ் எப்ப ஆட்சியில் இருந்துச்சு? ஆட்சி மாற்றம் என்று ஒன்று நடந்துச்சா? கொஞ்சமாவது அறிவு வேண்டாமா அவர்களுக்கு? கூறுகிட்டதமா பேசுறது. மீண்டும் சந்திப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பை. பாலிடிக்ஸ் பேசுறோம். பாலிடிக்ஸ்